நேத்து என் ஃப்ரெண்டு அவளுக்கு கல்யாணம் ஆகாம போயிருமோன்னு சொல்லிட்டு இருந்தா என்கிட்ட. ஏன் உன் வீட்ல ஒத்துக்க மாட்டேறாங்களா என்ன? அதுவா இல்ல மச்சான், வெட்டிங் எக்ஸ்பென்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல. எங்க அப்பா அவரோட ஃபிக்ஸ்ட் டெபாசிட் உடைச்சு தான் வெட்டிங் எக்ஸ்பென்ஸ்லாம் பே பண்ணணும் போல. அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். உங்களுடைய கல்யாண செலவுக்காக இருக்கிற பட்ஜெட் வந்து 30 லட்சம் ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸ்பர்ட் சொல்றது படி இப்படிதான் அந்த செலவுகள் நடக்கும். 40% வெட்டிங் வென்யூக்கும் கேட்டரிங்க்கும், 15% அவுட்ஃபிட்க்கு, 15% டெக்கார்க்கு, 10% போட்டோகிராஃபிக்கு, 5% மியூசிக் என்டர்டைன்மெண்ட், இந்த டேபிள் இருக்கிற மாதிரி தான் எல்லா செலவுகளும் உங்களுக்கு நடக்கும். நான் ஒரு சின்ன தம்ப் ரூல் உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களுடைய வெட்டிங் செலவு எப்பவுமே உங்களுடைய ஆனுவல் சேலரியில இருந்து 2 மடங்குக்கு கம்மியா தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ஆனுவல் சேலரி வந்து 15 லட்சம் ரூபாய் அப்படின்னா 30 லட்சம் ரூபாய்க்கும் கம்மியா தான் உங்களுடைய வெட்டிங் செலவுகள் வந்து இருந்தே ஆகணும். அதுவும் நீங்க ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம கல்யாணம் செஞ்சீங்கன்னா வெட்டிங் செலவுகளை எப்படி கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்களை இப்ப நான் சொல்றேன். முதல் விஷயம் வந்து வென்யூ. கல்யாணம் நிச்சயம் ஆச்சுன்னா உடனே ஒரு நல்ல நாளா பார்த்து வென்யூவை ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கம்மி விலைக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய ஈவென்ட்ஸ் இருக்குள்ள கல்யாணத்துல, எல்லா ஈவெண்ட்டும் சேர்த்து ஒரே வென்யூல வச்சோம் அப்படின்னா வென்யூ அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வந்து நமக்கு கம்மியாகும். ரெண்டாவது விஷயம், ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல மந்த்லி சேவ் பண்ணிட்டே வாங்க உங்களுடைய வெட்டிங் செலவுகளுக்காக. மூணாவது விஷயம், எவ்வளவு முடியுமோ DIY பண்ணிட்டே இருங்க. அதாவது டூ இட் யோர்செல்ஃப் பண்ணிட்டே இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்விடேஷன் வந்து பிரிண்ட் பண்றதுக்கு பதிலா டிஜிட்டல் இன்வைட் சென்ட் பண்ணாலும் அதுவும் பெட்டர் தான். நாலாவது விஷயம் வந்து கண்டிஜென்சி ஃபண்ட்ஸ் எப்பவுமே வச்சுக்கோங்க. அதாவது 10 ல இருந்து 15% உங்களுடைய எக்ஸ்பென்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராவா நம்ம ஃபண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும். இது எதுக்கு அப்படின்னா திடீர் செலவுகள் வந்தா அது செலவு பண்றதுக்காக. பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க earn பண்றதை விட உங்களுடைய கல்யாண செலவு அதிகமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா.